எப்பா ட்ரெயின்ல வந்து டயர்டா ஆயிட்டு எவ்வளவு நேரம் யோ கடவுளே காலெல்லாம் வலிக்குது. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், இப்படியே நின்னு பாத்துட்டு இருக்க போறியா? டக்கு புக்குன்னு ஒரு ஆட்டோவை போடி, வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாப்போம். என்னத பாத்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் உன்கிட்டயே பேசிட்டு இருக்க? பாதி கேக்குமோ கேட்காதோ இவனுக்கெல்லாம். இப்படி என்னதான் அங்க இருக்கு, என்ன பாத்துட்டு இருக்கான்? நம்மளும் திரும்பி பாப்போம். ஏமா ஏமா ஒன்னதான் காது கேட்கா இல்லையா? அங்க பாரு ட்ரெயின் வருது. ஐயோ கடவுளே, காதையும் மூடிக்கிட்டா. ஏமா இவன் என்னச்சு போல? இப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. யாரு நீங்க? நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே விட்டுக்க வேண்டியதானே? ஏமா உனக்குலாம் அறிவே இல்லையா? எதுக்கு இப்படி பண்ற? அதுவும் ஓடாத ட்ரெயின் முன்னாடி நின்னு சீன் காமிச்சிட்டு இருக்க. அவ்வளவு தைரியம் இருந்தா ஓடுற ட்ரெயின் முன்னாடி நிக்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்ன விட்டுருங்க, என்ன யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ். கதை அப்படி போகுதா? சரி சரி, யாருன்னே தெரியாத பிள்ளை மேல இவ்வளவு அக்கறையோட திட்டுறானே நம்ம பிள்ளை. எல்லாம் ஆனந்தே வா, போதும்பா போதும், வீட்டுக்கு போற வழிய பாப்போம். அட இருப்பா போவோம். இப்படி அழுதுகிட்டே இருக்க போறீங்களா? உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீட்டுக்கு போற வழிய பாருங்க, இல்லன்னா சொல்லுங்க. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுல விட்டுட்டு அப்படியே நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். என்ன சரிதானே? ஆமா ஆமா சரிதான். சொல்லுங்க, டீ காஃபி எதனாச்சும் குடிக்கீங்களா? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் மட்டும் தனியாவே வீட்டுக்கு போய்ப்பேன். அட இல்ல சொல்லுங்க, வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க விட்டுட்டு போறோம். லக்கேஜ் எல்லாம் வேற இவ்வளவு வச்சிருக்கீங்க, எப்படி தனியா ஏத்தி இறக்க முடியும்? ட்ரெயின்ல ஏத்த தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப ஆட்டோல ஏத்த தெரியாதாங்கோ? அட சும்மா இருப்பா நீ வேற. அட சொல்லம்மா, நீ வேற இவ்வளவு நேரம் எடுக்க. வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டக்கு புக்குன்னு வீட்டுக்கு போய் சேரணும்ல. எங்க வீடு வந்து முடுக்கு தெரு. முடுக்கு தெரு தான் எங்களோட வீடு. முடுக்கு தெருவா? ஆமா முடுக்கு தெரு தான். ஓ அப்படியா, சரி. நாங்களும் அதுக்கு பக்கத்து ஏரியா தான். எங்க கூடயே வாங்க, நாங்க உங்களை பத்திரமா உங்க வீட்டுல விட்டுருவோம். பாத்தீங்களா? இல்ல, எங்க வீட்ல யாருன்னு தெரியாத ஆள் கூட எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இல்ல வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சும்மா இரு. அட ரொம்ப தாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்பி வாங்க, நாங்க பத்திரமா கொண்டு விட்டுருவோம். சரியா? நம்பி போலாமா? சரி போவோம், என்னதான் நடக்குன்னு பாப்போமே. என்னட்ட ஒரே அதிசயமா இருக்கு. ராதிகாவும் நீங்களும் இன்னைக்கு இவ்வளவு காலையிலே முழிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லா நாளை விட இன்னைக்கு ஒரு மணி நேரம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அதுக்கு என்னமா உனக்கு? சும்மா கேட்டேன், கேட்டது கூட தப்பா? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. இன்னைக்கு என்னோட கடைக்குட்டி ராசாத்தி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரா பாத்துக்கோ. அதுக்குதான் காலையிலே குளிச்சு கிழிச்சு ரெடியா உட்கார்ந்துருக்கேன். கடைக்குட்டி ராசாத்தி எத்தனை பேருமா? ஒரு நாள் என்ன இவ்வளவு கொஞ்சினது இல்ல? ஏட்டி, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? நீ எப்பயுமே அம்மா கூடவே தானே இருக்க. அவ தான் வெளியூர் போய் படிச்சுட்டு வரா. அது எப்பயாச்சும் ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வரா. அதனாலதான் இவ்வளவு பாசம்மா. ஓ மேலையும் அம்மாக்கு நிறைய பாசம் இருக்கு. சரியா? அதுவும் கரெக்டு தான். கல்யாணம் முடிஞ்சாலும் அம்மா வீட்லயே இருக்கா பாருங்க நம்ம ராதிகா. சரியான ஆளுதாம்மா நீனு. அண்ணி, அப்படியே இதான் சாக்குன்னு என்னை பத்தி அப்படியே சொல்லிடுவீங்களே. நான் ஒன்றும் சும்மா இங்க வந்து உட்கார்ல. சரியா? என்னோட மாமியார் தொல்லை தாங்க முடியல. நீங்க வேணா ஒரு வாரம் அங்க போய் இருந்துட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். எம்மம்மா, யாருக்குன்னே இந்த மாமியார் தொல்லை பத்தாதுன்னு இதுல உங்க மாமியார் வீட்டுல வேற நான் போய் இருக்கணுமாக்கோ? ரொம்ப லட்சணமா இருக்கும். என்ன சின்ன பொண்ணு, அப்படியே நைஸா என்ன பத்தி சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னு இந்தாமா, இந்த கவலை பொடி. ஏன்பா காலங்காத்தால என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு தங்கச்சி வரான்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. சரியா? என் தங்கச்சி பாவம் இத்தனை நாள் ஹாஸ்டல்ல இருந்திருக்கா, எப்படி சாப்பாடு சாப்பிட்டுருப்பான்னு தெரியல. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ஒரு நாளும் நான் சொல்லி எடுத்துட்டு வந்ததில்ல. இன்னைக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு எப்படி டக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்கத பத்தியா? அவ தங்கச்சிக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணுமா. அதுக்கு தான் நான் இந்த வீட்டில் இருக்கேனா. ஏற்கனவே ஒருத்தி வந்து இந்த உட்காந்துருக்கா, அடுத்து இன்னொருத்தி வர போறாளாம். செல்லம் என் உயிரை வாங்குறதுக்குன்னே வருதுக.
என் பையன் எவ்வளவு பொறுப்புள்ள ஆளா இருக்கா. ஹோய் சின்ன பொண்ணு, எதுக்கு மூஞ்ச இப்படி தூக்கி வச்சுட்டு நிக்க? இந்தா புடி, போய் சமையல் வேலைய பாருமா. உங்களுக்கு அப்புறம் இருக்கு. பொன்ராணி ஏக்கா, எங்க நம்ம பொண்ணாக்காவை காணோம். வீட்டுல சோறு கறி பொங்கலா கூட பரவாயில்ல, ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. பொண்ணு, என்ன நீ என்ன இப்படி அடிச்சு போட்டியே? ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், நீ வந்து பாத்தியா? எல்லா கதையும் தெரிஞ்ச மாதிரி பேசாதல்ல. பால் அவளத்தையும் கறந்து மாட்டை கெட்டி போட்டு வீட்டுல உள்ள சமையல் பண்ணி துணி துவைச்சு எப்பப்பா எவ்வளவு வேலை. சரிக்கா விடுங்க, என்னமோ தெரியாம சொல்லிட்டா. இவதான் எப்பயும் வாய் கிளிய பேசுவாளே, அந்த மாதிரி இப்பயும் பேசி தான் நினைச்சு விடுங்கக்கா. நம்ம வசந்தி தானே. யூ ஷட் யுவர் மவுத். சரிக்கா கோவப்படாதீங்க. என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க முத. அதுவா, நீ என்னம்மா இந்த குதி குதிக்க? என்னன்னு பொறுமையா சொல்லு. எக்கா, காலையில வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பார்க்கலையா நீங்க? என்னது பார்க்கலையே? அட என்னக்கா நீங்க, இருங்க நான் காமிக்கேன் பாருங்க. இத படிச்சு பாருங்கக்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? பரவாயில்லையேம்மா, நல்ல விஷயமா தான் சொல்லிருக்கேன். ஏக்கா என்னக்கா சிரிக்கீங்க? உங்க வீட்ல விடுவாங்களாக்கும்? அதெல்லாம் தெரியல வசந்தி, ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணா தான போவோம். எல்லாரும் வா வான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவோம். விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாக்கா, நல்ல சான்ஸ் விட்டுற கூடாது பத்திகளா. நல்ல சான்ஸா? எதை பத்தி பேசிட்டு இருக்காளுன்னு தெரியலையே. கண்டிப்பா இந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அப்படியா இருக்குமோ? கண்டிப்பா இருக்காது. ஏக்கா, அப்படி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்ல வித்தியாசமான துணிமணிகள்லாம் போடணும்க்கா. நல்ல ஸ்டைலா போவோம், சரியாக்கா? ஸ்டைலாவா? அதுக்குள்ள எல்லாமே யோசிச்சு வச்சுட்டு போலையேம்மா. இந்த மனுஷன் விடுவாரா தெரியலையே. விடுவாரான்னு பாப்பா வசந்தி. அதுக்கப்புறம் ஸ்டைலா துணிமணிகள்லாம் போடுவோம், வாங்குவோம், சரியா? ஸ்டைலா துணியை போட்டுட்டு எங்க போறாளுங்க? ஒன்னும் புரியுற மாதிரியே பேசி தொலைய மாட்டிக்காளுங்களே. இது சரிப்பட்டு வராது. நேரடியா அவகிட்டே போய் கேட்டுருவோம். அந்த நிலா அவதானா கையில பிடிச்ச. ஏக்கா, இந்த பொம்பளை எப்ப வந்துச்சு? ஐயே, நம்ம பேசினதே எல்லாமே கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. கேட்டா கேக்கட்டும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? இக்க கத்தாதீங்கக்கா. அந்த ஸ்டைல எப்படி மரத்துல சாஞ்சிட்டு நிக்கிறத பாரு. இன்னைக்கு நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இருந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டு இந்த கிழவி. ஏன் வசந்தி, என்னம்மா எதுக்கு அவ கத்திக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் சரி, நீங்க எங்க போறீங்க? அதுவும் ஸ்டைலா ட்ரெஸ் போட்டு போக போறீங்களாமே. நீ தானே அந்த குழுவுல இருக்க, உனக்கு தெரியாதாங்கோ? என்னம்மா குழு புழுன்ட்டு கிடக்கா? என்னது சொல்றாவ? அட அது ஒன்றும் இல்லை. இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழு முடிய போகிற நேரம் வந்துட்டு, அதனால நம்ம எல்லாரையும் டூர் கூட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அது நேற்று தான் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அப்படியா விஷயம்? இல்லையம்மா, எனக்கு தெரியாது. நீ சொல்ல போய் தான் எனக்கே தெரியும் பாரு. உனக்கு தெரியாம எப்படிமா இருந்தது? ஊர்ல உள்ள மொத்த கதையும் உனக்கு தானே தெரியும். அட விடுங்கக்கா, நம்ம முடுக்கு திரு ராசம்மா அக்காக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படியோ தெரியாம போயிட்டு, அதுவும் வசந்தி சொல்லிட்டால, அது போதாதா அவங்களுக்கு? போதும் போதுமா, போதும். இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். போயிட்டு வரட்டா? எங்க இந்த சின்ன பொண்ணு பிள்ளைய காலையில இருந்து ஆளையே காணோம். அவங்க மாமியார் சவுண்ட் வெளியே கேட்கவே இல்லையேம்மா. அது ஒண்ணும் இல்ல வசந்தி, அவங்க கடைசி பிள்ளை ஹாஸ்டல்ல தங்கி படிச்சால, அவ இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராலாம் பாத்துக்கோ. அதனால விதவிதமா சமைச்சு போட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சின்ன பொண்ணு. பாவம் சின்ன பொண்ணு பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு ஒத்த ஆளா. இந்த ராதிகாவும் ஒரு இளவையும் பண்ணி தொலைய மாட்டா. அட அப்படியாக்கா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிட்டே. ஆமாக்கா, இந்த ஆட்டோ சவுண்ட் கேட்க பாருங்க, வந்துட்டா போல. என்ன ராதிகா, வாங்க, என் மக வந்துட்டா. அம்மா எப்படி இருக்கீங்க? என் தங்கம், என் செல்லம், எப்படிமா இருக்க? என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு, மெலிஞ்சு போயிட்டே ராசாத்தி. அடே ஏமா அழாதீங்கம்மா, இனிமே இங்கதாம்மா இருக்க போறேன். எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? ஓ, இனிமே இங்கதான் இருப்பாங்க போலயே. அண்ணி எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணே நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியானே? தங்கச்சி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டுமா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேனே. படிச்சு முடிச்சாச்சு, இனிமே வேலையை தான் தேடணும்ண்ணே. நல்ல விஷயமா, நல்ல வேலையா பார்த்து போ, சரியா? கண்டிப்பாண்ணே. எல்லாருமே தங்கச்சி பாப்பான்னு சொல்றாங்களே தவிர உங்க பேரு என்னன்னு சொல்ல மாட்டேங்காங்களே. ஐயோ கடவுளே, உங்க பேரு என்னவா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேக் எல்லாம் அங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு போயிருங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரியும் கூட. ஏன்னா நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பாத்தீங்களா. நான் முன்ன பின்ன இப்படிலாம் வந்து பழக்கம் இல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சாரி, சரியா? ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், போயிட்டு வரேன். சரி. என்ன சின்ன நாத்து, யாருமா அது? உன் பாய் ஃப்ரெண்டா? சி, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன் பாத்துக்கோங்க. அது வீடு பக்கத்துலன்னு சொன்னாங்க. அத 2 பேரும் ஒரே ஆட்டோல வந்தோம். இவங்க என்ன புசுக்கு இப்படி கேட்டுட்டாங்க. நம்மளுக்கு ஏன் வெக்கம் வருது? அப்படியாம்மா, சரி சரி வா. இன்னைக்கு உங்க அண்ணன் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நீ எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு, சரியாம்மா? சரி அண்ணி. என்ன அந்த பேக் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சிருவியானே? அட சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுமா. சரிண்ணே. சரியான லூசு நானு. என் கூடவே தான் வந்தாரு. ஆனா பேரு என்னன்னு கேட்காம போயிட்டனே. நல்ல மனுஷன்தான். பக்கத்து ஊருன்னு தான் சொன்னாரு. கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்காமலையா போயிருவேன் இவரே. இன்னொரு நேரம் பார்த்தா கண்டிப்பா நானே அவரோட போன் நம்பரை வாங்கிடுவேன்.